என்ன நெட்டவெளி மூஞ்சில ஒரே சந்தோஷமா இருக்கு. ஏக்க இன்னைக்கு மத்தியானம் சாப்பாட்டுக்கு பாபுடைய எம்டி வீட்டில் கூப்பிட்டுருக்காவல, எனக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல. பொண்ணெட்டி பிள்ளையெல்லாம் கூட்டுவா பாபுன்னு சொல்லியிருக்காரு, அதான் சந்தோஷமா இருக்கேன். முதலாளி வீட்டு போயிருந்தா போடு போடு. அதான் உங்களெல்லாம் கூட்டு போகலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். லூசு, அவங்க குடும்பமா உங்களை கூப்பிட்டுருக்காவோ. பாபு பாபு பொண்டாட்டி பாபு பிள்ளை மட்டும்தான் வர முடியும். நாங்க எப்படி வர முடியும்? ஒரு நாளாவது அறிவோட பேசுதியாட்டி. உங்களெல்லாம் நான் என் ஃப்ரெண்ட்ஸாக நினைக்கல. பங்கஜக்கா, இளிச்சக்கா, கீதாக்கா, சுந்தரி எல்லாருமே எனக்கு அக்கா மாதிரி. நைஸா சைடு காப்பில் என்னையும் அக்கான்ட்டா. இனி என்னை விட பெரிய வட்டி. ஏம்மா மெண்டல்மா, நீ குடும்பத்தோட போயிட்டு வா. சும்மா எல்லாத்தையும் கழுத பண்ணிட்டாத. ஆமாம், ஏதாவது உலகிட்டு அடப்பா. எங்கள் வீட்டுக்கு வேற எங்கள் பெரிய மாமனார் வாராரா. அந்த கடையிட வேற எங்களை என்ன பாடுபடுத்த போதும். சரி, நான் போயிட்டு வரேன்னு இட்லிக்கு மாவு அரைக்கிறதுக்கு ஊற வச்சுட்டு வந்திருக்கேன். நானும் பல கடைக்கு தான் போகிறேன். அவங்க வேலையை பார்க்க போங்கட்டி. இந்த டைமுக்கு என் புருஷன் வீடியோ கால் போடுவான். என் பிள்ளைய காட்டலன்னா ஏசுவான போயிட்டாரே. கீதாக்கா, நீங்கள் மட்டும் நல்ல பிள்ளைய உட்காந்துருக்கீங்க. நீ ஏதோ விருந்துக்கு போகிறனல்ல, அதான் என்னைய உங்கள் அக்கான்னு சொல்லி கூப்பிட்டு போறியா? சூப்பர் ஐடியாக்கா. பாபு எப்படியாவது சொல்லி சமாளிச்சிருது. நீங்கள் நேராக அவங்க வீட்டுக்கு வந்துருங்க. அவங்க வீடு எங்கே தெரியுமா இருக்குது? அது ஏதோ ஒரு இடம் சொன்னாவில் பேர் வர மாட்டுக்க. டுஸ்கா பங்களா இடம். டுஸ்கா பங்களாவா உங்கள் பேர்? சரி சரி. இல்லை, அந்த பங்களா பேர் டுஸ்கா பங்களாவா. ஆட்டோவில் ஒரு 10 ரூபா கொடுத்து சொன்னீங்கன்னா இறக்கி விட்ருவான். 10 ரூபா பிச்சைக்கார ஆள் கூட வாங்காது. என்னத்தையாவது உளராத. 100 ரூபா கொடுத்தா தான் ஆட்டோவில் இறக்கி விடுவான். சரிக்கா, நீங்கள் வந்துருங்கன்னா உங்கள் வீட்டுக்கு நான் போட்டா. சரிட்டி. எட்டி எம்டி வீடுனா விதவிதமாக சாப்பாடெல்லாம் இருக்குமோ? ஆமாம், விதவிதமாக சாப்பாடு, விதவிதமாக பண்டங்கள் எல்லாமே இருக்கும். இவன் சொல்கிற டிஸ்காவோ குஸ்காவோ அந்த வீட்டுக்கு போயிட வேண்டியதான். நெட்டமா கிளம்பிட்டியா? ஐ எம் ரெடி. பனிமலர், ஜெயிலில் எப்படி இருந்த? உன்னை பார்க்கவே வர முடியல, மன்னிச்சுக்கோ. அப்புறமா ஜெயிலில் சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது? ஒரு மோர மாதிரி இருந்தது. நீங்களாம் ஒரு ஃப்ரெண்டா? ஏன் அப்படி பேசுத? நான் உன்னை பார்க்க வரலன்னு கோபமாக தானே இருக்க. உண்மையான நட்புக்கு தான் மரியாதை கொடுப்பேன். நீ ஏமாத்திக்கிட்டு இருக்க. ஆமாம், சும்மா குட் மார்னிங்கு காலை வணக்கம் போட்டால் மட்டும் போதாது. ஆபத்தில் இருக்கிற தோழியை பார்க்க வரணும். இனிமேல் எனக்கு மெசேஜ் போட வேண்டாம். பனிமலர், எனக்கு சத்தியமா தெரியாது. வணக்கம், போயிட்டாரு. என்னது பனிமலர் இப்படி கோவப்பட்டா? எனக்கு தெரியாதே. நெட்டம்மா, இதான் எங்கள் எம்டி வீடு. எப்படி சூப்பராக இருக்கா? ஏ ஆத்தாடி, எம்மா பெரிய வீடு பங்களான்னு நினைக்கேனே. பங்களாவே தான். எப்படி தான் இவ்வளோ பெரிய வீட்டில் இருக்காவளோ? மெண்டல், எம்டினா பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளோ பெரிய வீட்டில் தான் இருப்பாங்க. வேறு என்ன ஓலை குடிசையில இருப்பாங்க? ஆமாம் ஆமாம், நீர் சொல்கிறது கரெக்டு தான். அவங்க பெரிய கம்பெனி வச்சு நல்ல ஓட்டுதாவோ, அதெல்லாம் நல்ல நிறைய பணம் வரும், கோடி கோடியாக கொட்டும். இதே மாதிரி 10 வீடு நாள் வச்சுருப்பாரு. அப்படிலாம் சொல்லாத. அவரும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் முன்னேறி இருக்காரு. நீரும் பல வருஷமாக காடு ஒர்க்கு பண்ணிக்கிற ரூமுக்கு பங்களா எங்கே வச்சுன்னு ரூமு கிட்ட கூடதுக்கு காசு இல்லை. இப்போ இருக்கிறதுவே வாடகை வீடு தான். சரி, அதெல்லாம் நமக்கு எதுக்கு வாங்க உள்ளே போவோம். பாப்பா ஏன் ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கா? செர்லினுக்கு ஆய் வரும் போலாதான் அப்படி முழிக்கா. இந்த பிள்ளையை வெளி இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கோம். இப்போ ஆய் போகிற மாதிரி முழிச்சிட்டு அடக்கு. என்ன செய்ய முடியும்? பச்சை பிள்ளைக்கு என்ன தெரியும்? சரி, அவர் கையிலே வச்சிருக்கட்டும். வா நெட்டம்மா. ஐயா, கீதாக்க வேற வாரனாவில் என்னன்னு தெரியலையே. நைஸாக இவர் அனுப்புவோம். நீங்கள் முன்னாடி போயிட்டுருங்க. எனக்கு லேசாக காலில் முழு குத்துன மாதிரி இருக்கீங்க. என்னன்னு குடிஞ்சு பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் வா. எல்லாம் சேர்ந்து தானே போகணும். தனித்தனியாக போனால் என்ன நினைப்பாவோ? எப்போ ஒரு 5 நிமிஷத்தில் ஒன்றும் நினைக்க போக மாட்டாவோ. நீங்கள் போய் பேச்சு கொடுத்துட்ருங்க. குட் மார்னிங் சார் அப்படின்னு சொல்லிட்டுருங்க. நான் வந்துடுறேன். சீக்கிரம் வா. எம்ம எங்கே போய் இது உழைஞ்சதுன்னு தெரியலையே. ஹலோ 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 வந்துட்டேன். எம்ம சீக்கிரம் வர முடியாதா? பாபு மனசில் சமாளிக்கிறதுக்கு எனக்கு போது நைட்டு வாங்க. அப்படியே நைஸாக உங்களை போய் உள்ளே கூட்டு போய் எங்கள் அக்கானை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கேன். எஸ் எஸ், ஐ எம் யுவர் அக்கா. வெல்கம் வெல்கம் பாபு. குட் மார்னிங் சார். என்ன பொண்டாட்டியை கூட்டுறலையா? பின்னாடி வாரா மேடம். இந்த வந்தாச்சு. பாப்புக்கு 2 பொண்டாட்டியா? 2 பொண்டாட்டியா? என்ன மேடம் கிண்டல் அடிக்கீங்க? ஒரு பொண்டாட்டியை வச்சு சமாளிக்கிறதுக்குலாம் நான் படுற பாடு. 2 பொண்டாட்டி வந்து நிற்காவளப்பா. கீதாக்கா, நீங்கள் எப்போ வந்தீங்க? திட்டமா என்ன இதெல்லாம்? அவங்க கீதாக்க இந்த மாதிரி பங்களா விட பார்த்ததே இல்லையா? என்னுடைய அக்கான்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். அதில் நீர் எதுவும் குட்டையை கூட பேராது சரியா? நெட்ட வெளி வீட்டில் ஒருத்தி கிடையாது, 2 பேரும், நானும் கீதாக்காவும். அப்படி அவங்க அக்காவை இருந்தாலும் உன்னைய என்னைய அப்படி தானே கூப்பிட்டுருக்காவோ? உங்கள் அக்காவை கூப்பிடலையே லூஸு. இப்போ வந்த தலையா இருக்கவா போறாரு. பேசாம இருங்களேன். என்னப்பாங்க குசு குசு? பிள்ளை ஆய் போலாந்தால விட்டுருக்கோம். உட்காருங்க உட்காருங்க. பாப்புக்கு 2 பொண்டாட்டியும் உட்காருங்க. ஐயோ மேடம், அது என் ஒய்ஃபு. நெட்டையா நிற்கிறது ஒய்ஃபு, பக்கத்தில் கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கிறது என் ஒய்ஃபுடுக்கு அக்கா. ஐயோ சாரிப்பா, தெரியாம சொல்லிட்டா. பரவாயில்ல பரவாயில்ல. மேடம்க்கு ஏன் வாயப்பமே திறந்து மூடிட்டு இருக்கு? மேடம்க்கு 2 தங்கப்பல் இருக்காது, தெரியணும் இப்படி பண்றாவளோ? இல்ல, சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது அவங்க மேனரிசம். உட்காரு பாபு, எதுக்கு நின்றுட்டு இருக்க? ஏமா நீங்களாம் உட்காருங்க. பாபு உன் பொண்ணு அப்படியே ஒன்னங்கன்னு உரிச்சு வச்சிருக்கா. அதே திருட்டு மொழி. போவாங்க மேடம். நீங்க என்னம்மா பண்றீங்க? நான் வந்து டிகிரி முடிச்சுட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாபு என்கிட்ட சொல்லவே இல்லை, ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னாரு. நெட்டம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? பேசாம இருங்க. ஆமாம் சார், நான் வந்து நல்லா படிச்சிருக்கேன். பார்த்துக்கிட்டேன். பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இந்த ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். கை நிறைய சம்பளம் வரும். ஒரு 1.5 லட்சம் வந்துடும். ஓ அப்படியா?
திருட்டு மனுஷன் பாபு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. திருட்டு பைய. சார் எனக்கு இப்போ தான் தெரியும். உனக்கு இப்பதான் தெரியுமா? ஐயா சார் அவர் காமெடி பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு எப்படி தெரியாம இருக்கும்? நான் தான் 5 வருஷமா வேலை பார்க்கறேன். நெட்டம்மா நீ ரொம்ப அசிங்கப்படுத்துற. நான் வீட்டில் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கு. நான் வந்து ஐடி கம்பெனி வேலை பார்க்கறது உங்களுக்கு அசிங்கமா இருக்குமோ? அந்த பக்கத்தில் இருக்குங்க காலடிக்கு. குழந்தைய ஒரு மாதிரி முழிச்சிட்டே இருக்கா. மேடம் 2 நாளாக குழந்தை ஆய் போல, இந்த மாதிரி முழிச்சாலே அதை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நெட்டம்மா டாய்லெட் எதுவும் யூஸ் பண்றீங்களா? அவளுக்கு எல்லா இடமும் டாய்லெட் தான், எங்கெங்க இருக்காலும் அங்கங்க இருந்து வச்சுட்டு ஓடிடுவா. நெட்டம்மா வாயை மூடு. குழந்தைங்கனாலே அப்படித்தானே. ஆமா மேடம், அது அவளுக்கு என்ன தெரியும்? அது பாட்டுக்கு எல்லாம் செய்வோம், நம்ம அப்படி பண்ண முடியுமா? டீசெண்டா நடந்துக்கோ நெட்டம்மா. ஐ மாடிப்படி அழகா சர்க்கிள் ஆடுற மாதிரி போட்டிருக்காவுல. எங்கம்மா போறீங்க? 1 நிமிஷம் சார் வரேன். ஜுவிங் ஜுவிங் ஜுவிங். ஐயோ அந்த பொம்பளை என்ன பண்ணுது? எங்க அக்கா சறுக்கி விளையாடுதோ, அந்த மாதிரி இடத்த பார்த்து அவங்க விடவே மாட்டாவோ. ஜுவிங் ஜுவிங் ஜுவிங். நம்ம கூப்பிட்டுருக்கவே கூடாது, ரொம்ப இன்டீசெண்டா பிஹேவ் பண்றாங்க. டோஸ் கால். சாரி சார், தெரியாம மிதிச்சிட்டு எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க. சரிம்மா. ஜுவிங் ஜுவிங் ஜுவிங். சார் நவுண்டுக்கோங்க, வண்டி வருது ஏத்திடுவேன். சி எம்டின்னு என்ன நினைப்பாரு கடவுளே, நாளைக்கு எப்படி எல்லாரும் மூஞ்சிலையும் முழிக்க போறேன். ஜுவிங் ஜுவிங் ஜுவிங். டோஸ் கால். சார் நீங்க மறுபடியும் மிதி வாங்கிட்டீங்க. எப்படி சூப்பரா இருக்கு வரியா? வாரேங்க, ஜோடியா போவோம். ஜுவாயிங் 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 ஜுவாயிங். எப்படி நம்ம கேம்? இன்னொரு ரவுண்டு போவோமா? நெட்டம்மா அங்க வந்து உட்காரு. ஏக்கா ஏசு தருவாங்க, போவோம். சரி உங்களை பத்தி சொல்லுங்க. மிஸ்ஸஸ் பாபு உங்களை பத்தி சொல்லுங்க. மிஸ்ஸஸ் பாபு சொல்லுங்கயா. மெண்டல் மிஸ்ஸஸ் பாபுனா நீ. என் பேர் நெட்டவழி தானே. படுத்தாத நெட்டம்மா, அவங்க பேசுறதுக்கு பதில் சொல்லு. ஐடி கம்பெனிலலாம் ஒர்க் பண்றீங்க, உங்களுக்கு வேற எதுவும் டேலண்ட் இருக்காமா? டேலண்டா? நாங்கெல்லாம் குத்து போட்டு ஆடணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த பில்டிங்கே அதிரும். குத்தே குமாங்கத்தே குத்தலைன்னா இறங்கி குத்தே. ஓ டான்சர்ஸா? டான்சர்ஸ் உங்க வீட்டு டாக்டர் எங்க வீட்டு டாக்டர் இல்ல, சூப்பர் டான்சரு. டாக்டரா டான்சரா? டான்சர். அதாவது சார் நாங்கள் வந்து எப்படின்னா சும்மா எல்லாத்துக்குமே ஆட மாட்டோம். சாவில் விழுந்ததுன்னா நாங்கள் போட்டு குத்துவோம் பாருங்க, செம்ம குத்து, நல்ல குச்சி ஆடுவோம். அது வயசான தாத்தாவும் பாட்டியோ போட்டு நல்லா கொண்டாட்டமாக ஆடிட்டு கிடப்போம். கொஞ்சம் வயசு ஆளுவோம், அந்த மாதிரி நாங்கள் அந்த இடத்துக்கே நாங்கள் போக மாட்டோம். பிஐகி அண்டிருன்னு போக மாட்டோம். மற்றபடி சாவு குத்து, கல்யாண குத்து, இப்போ இது கோயில் கொடைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய ஆடுவோம் கிடந்து. பாபு உங்களை ரொம்ப அமைதியா இருப்பீங்க, பேசவே மாட்டீங்க. ஹவுஸ் ஒய்ஃப்னா? பாபு தான் ஹவுஸ் ஒய்ஃப், அவர் தான் அமைதியாக இருப்பார். நெட்டம்மா மேடம் ஒரு டான்ஸ் போடுங்க பாக்கலாம். டான்ஸா? ரொம்ப இழுக்காதீங்க, அந்த வாரேன். பாபட தள்ளி பாருங்க, கை கால் படம். வரான் போச்சாண்டி ரயில் வண்டியிலே வாரணாசி கோட்டை தாண்டி ரயில் வண்டியிலே ரயில் வண்டி குச்சி வண்டி கழுகு மலை வழியா குச்சி ரயில் வண்டி சீட்டு வலை என்ன வண்டியை கொஞ்சம் நிறுத்து. போதுமா? பாபுங்க பொண்டாட்டி என்ன ஆட்டம் ஆடுது, ஒரு வார்த்தை சொன்னீங்களா? மேடம் எனக்கு தெரியாது மேடம், நானே இன்னைக்கு தான் பார்க்கேன். ஐயா பொய் சொல்றாரு மேடம், தினைக்கு ராத்திரி ஆட விடுவாரு வீட்டுக்குள்ள. அப்படிலாம் வேற பண்றானா? அவருக்கு உறக்கம் வரலன்னா என்னைய விட்டு ஆட விடுவாரு. நல்லா ஆடுவேன், புது பாட்டுக்கெல்லாம் ஆடுவேன். அப்புறம் நான் நல்லா பாடுவேன், அதுவும் பாட வைப்பாரு. நிறைய டேலண்ட் இருக்கு மேடம், எனக்கு நிறைய ஸ்பெஷல் டேலண்ட்லாம் இருக்கு. இப்போ உங்ககிட்ட ஒரு டேலண்ட் காட்டுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, நல்லா இருக்கிற என் கண்ணை பேய் கணக்காக வைப்பேன். இப்போ நல்லா என் கண்ணை ஊத்து பாருங்க, கருப்பு வெளி இருக்காது, பேய் மாதிரி மறைச்சிட்டேன். ஓ ஏமா பயமெல்லாம் இருக்கு. பேய் கண்ணை மறைக்கும் பேய் நான் கண்ணை மறைக்கும் பேய். என்ன இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க? விடுங்க டார்லிங், என்டர்டைன்மெண்டா இருக்கதான் இருக்கு. ஐ டோன்ட் லைக் திஸ். இதுக்கு மேல நமக்கு தான் கேவலம் இருந்தோம்னா. நெட்டம்மா ஒரு நிமிஷம் நிறுத்து. நல்ல பிக்கேவ் பண்ணனா அவங்க எல்லாரும் நல்லா சந்தோஷப்படுற மாதிரி நான் ஜாலியாக விளாண்டனா. நீ ஊர் ஆணி கொடுக்க வேண்டாம், வா வீட்டுக்கு போகலாம். சார் மேடம் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் கிளம்புறேன். லஞ்ச் சாப்பிடாம போறீங்க? இல்லை மேடம், நான் இன்னொரு நாள் வரேன் மேடம். ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிச்சுக்கிட்டு மேல் சுடுது மேடம். அவர் வேணா போட்டு நான் சாப்பிட்டு போறேன். நீ மட்டும் இன்னைக்கு வரலன்னா நடக்கிறது வேற. நெட்டமான சும்மா விட மாட்டேன் பத்துக்க. மெண்டல் கணக்கா பேருக்கு கத்திட்டு கிடக்கிரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு போறாவோ? இவ்வளவுக்கு காரணமே நீதான், மரியாதையா வந்துரு, இல்லைன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. தெரியாதுன்னு என்ன செய்வீரப்போ மெண்டலு? நெட்டம்மா என் பொறுமையை ரொம்ப சொதிக்காத, மரியாதையா வந்துரு. மெண்டல் மனசா நல்ல சாப்பாடு போடுவார்னு நினைச்சிட்டு பைத்த காய போட்டு வந்து இப்படி கூட்டு போறாரு. ஒரு காசுக்கு ஆக மாட்டீரு. வெளியே ஹோட்டல்ல வாங்கி தர, மரியாதையா வந்துரு. மேடம் அவருக்கு உடம்புக்கு ரொம்ப முடியல போல, ஒரு மாதிரி பௌத்த கலக்குதுங்காரு. பிள்ளையும் ஒரு மாதிரி முடிச்சுட்டு இருக்கா பார்த்தீங்களா? அப்படி வச்சு நாங்கள் போயிட்டாரோம். சரிம்மா. எப்படின்னா விளாடுதியா, சாப்பாடு போடுறாங்கன்னு சொல்லி கூட்டு வந்துட்டு பச்சை தண்ணி கூட குடிக்காம கூட்டு போறேன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? எந்த பாபு மெண்டல் மனசா கடுகடுன்னு விழுதாரு. நான் என்ன சேட்டோம், கூப்பிட்டு எடுக்காரு, வாங்க போயிட்டு வந்துருவோம். பெரிய ஏச போறாரு. நானாவது இருந்து சாப்பிட்டு வரேன்டி. அங்கே டேபிள் உள்ள சாப்பாடெல்லாம் மணக்கு.
சரி நீங்கள் வேணா இருங்கப்பா நான் போகிறேன். ஹலோ மேடம், ஐ எம் நெட்டவெளி சிஸ்டர் கீதா. ஐ வாண்ட் ஈட். அந்த டைனிங் டேபிள் எடுத்து போய் சாப்பிடுங்க. டைனிங் டேபிள் எங்க இருக்கு? என்ன இவங்க தவக்க மாதிரி போறாங்க? யூஸ்லெஸ் பீப்புள்ஸ். கேட்டி உங்க 2 பேரும் இன்னைக்கு ஸ்கூலுக்கு காலேஜுக்கும் போக கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. ஏமா? நம்ம அப்பாவுக்கு பெரிய பாட்டி, அதாட்டி உங்களுக்கு தாத்தா, அவர் ஊர்ல இருந்து வாராராம். அவர்கிட்ட இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நல்லா அன்பா பேசி வச்சுட்டு அப்புறம் நாளைக்கு பள்ளிக்கூடம் போங்க. அவர் ரொம்ப கோவப்படுவார், சிறுமூஞ்சி தாத்தா. அது மாதிரி கொஞ்சம் மெண்டல் மாதிரி கோவப்பட்டே எடுப்பாரு. அதனால பிள்ளைகளோட பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டாலும் எரிச்சல் படுவாராம். இந்த கோமலி தாத்தாவுக்காகலாம் நான் கேட்க முடியாது. ஏத்து பேசக்கூடாது. அப்பா சொல்லியிருக்காருல, இந்த கொஞ்ச நேரத்துல அப்பா தாத்தாவை கூட்டு வந்துருவாரு. பேசாம சத்தம் கட்டாம இருங்க. என்னம்மா இது புதுசா தாத்தா வராரு பாட்டி வராங்கன்னு லீவ் எடுக்க வைக்க? ஒரு நாள் மட்டும் பிள்ளைல அசஸ் பண்ணிக்கிடுங்க. நாளைல இருந்து போயிடலாம், சரியா? சரி போ. வாங்க பெரியப்பா வாங்க. எம்மா 1 மாசத்துக்கு சொல்லி 1 வருஷத்துக்கு துணி எழுதிட்டு வந்துட்டார. வாங்க மாமா வாங்க. ஏட்டி இது தாத்தாவா பாட்டியான்னு தெரியல, மூஞ்சி பாட்டி மாதிரிலாம் இருக்கு. அதானே பாட்டி கணக்கெல்லாம் இருக்கு. எந்திரிங்க. என்ன பங்கஜம்? சொல்லுங்க மாமா. மாமனார் வந்ததும் காலில் விழுந்து ஆசீர்வாங்கணுங்கிறது தெரியாதா? விழு, சாஷ்டாங்கம்மா விழு. யாரும் கிழமை வந்தோடனே ஆரம்பிச்சுட்டு அந்த உடம்பு வச்சுட்டு எங்கிட்ட விழ ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. தீர்க்க சுமங்கலியாக இருமா. பிள்ளைகள் விழ மாட்டாளுவளோ? இம்ம தாத்தாக்கெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கம்மா விழுந்து. சரி என்ன எம்சியை கொடுக்காரு வந்த உடனே. நல்லா இருங்க. பெரியப்பா இங்கே நாங்கள் படுக்கிற பெட்ரூமை நீங்கள் எடுத்துக்கிடுங்க. நாங்கள்லாம் காலைல படுத்துக்கிறோம். அங்கே உங்களுக்கு ஏசிலாம் போட்டு நல்லா சௌரியமாக இருக்கும். முடியவே முடியாது. எல்லாரும் என் கூட தான் தூங்கணும். தனியாக தூங்க எனக்கு பயமா இருக்கும். ஆமா, கட்டையில போற வயசுல பயமா இருக்க வேண்டியதான். பங்கிமா மாமாவுக்கு நல்ல சுட ஆப்பம், தேங்காய் பால், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி, இதெல்லாம் எடுத்து வை. 1 கப்பு பால், கார்லிக்ஸ் எதுவுமே போடாம பசும்பாலை காய்ச்சி 1 சொட்டோல பனங்கள் கண்டு போட்டு நான் சீனி சேர்க்க மாட்டேன். இதை மட்டும் காலையிலைக்கு கூடுமா? இன்னொன்று மறந்துட்டேன், ஒரு உளுந்த வடை. எண்ணெய் லேசாக போட்டு வீட்டிலே நீயே ஆட்டி ஒரு உளுந்த வடையை வச்சிரு கூட தொட்டுக்க. மதியத்துக்கு பருப்பு சாதம், கீரை பொரியல், 2 சுட்ட அப்பளம், எண்ணெயில் போட்டுறாத தாயி, சுட்ட அப்பளம், அதுக்கப்புறமா தொட்டுக்க கொஞ்சோண்டு நெய்யுமா. இது மதியத்துக்கு போதும். ராத்திரிக்கு சொல்லுது. இது நான் சரிக்கு 2 நாள் ஆகுமே. சரிங்க மாமா. குளிக்கணுமா? நல்ல சுட வெண்ணி போடுமா. சோப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேம்மா. மூஞ்சிக்கு கடலை மாவு, உடம்புக்கு பைத்த மாவு, முடிக்கு சீயக்காய். ஆமா, இது பெரிய ஐஸ்வர்யா ராயி ஜீன்ஸ் படம் மாதிரி பேசிட்டு கிடக்காரு. எம்மா இவர் தாத்தாவா பாட்டியம்மா? எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு. சும்மா இருட்டி, நானே கடுப்புல இருக்கேன் தாத்தாவா பாட்டியான்ட்டு. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் பெரியப்பா. நீங்கள் போய் நல்லா குளிச்சு ஓய்வெடுங்க. எம்மா யாருமா இந்த இம்சை? உங்க அப்பாட்ட கேளு, அவர் தான் கூட்டு வந்திருக்காரு நல்ல லட்சணமான தாத்தாவை. எப்ப இந்த மெண்டல் தாத்தா தொல்லாம் தாங்க முடியல. 1 மாதம் இருந்துட்டு பேர் பேசாமல் இருங்க. நீங்கள் அன்பாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நகைலாம் வாங்கி தருவார். எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம், தொந்தரவு பண்ணாம இருந்தா போதும். பிள்ளைகளுடைய எரிச்சல் ஆயிட்டு வந்தது காலில் விழு கையில விழுங்காரு. அவர் சாப்பாடு பத்தியெல்லாம் எப்படி கொடுத்துருக்காருன்னு ஹோட்டல்ல ஆர்டர் கொடுத்த மாதிரி இம்பிட்டு எப்படி செய்ய முடியும்? நான் ஆப்பத்துக்கு ஒண்ணுமே அரைக்கல, வடைக்கு சுடல, என்ன செய்ய முடியும்? பங்குசுமா கோவப்படாதட்டி. நான் எல்லாம் ஹோட்டலில் வாங்கி கொடுத்துறத நீ செஞ்ச மாதிரி கூடு. ரொம்ப தான் தூக்கி பிடிக்காதீரு சரியா? வீடெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் தரமாட்டாரு. அவர் சொந்த மகனா விட்டுட்டு உங்களுக்கு தாராரு. நீ அனுப்புதான் குழப்ப கெடுத்துதான். சரிட்டி தராட்டி போறாரு. வந்த வயசானவரை கவனிச்சு விடுங்கோ. கவனிக்க மாட்டேன்னு சொல்ல மனுஷா பாடாப்படுத்துதாரு. பங்குசு டென்ஷன் ஆயிட்டு இருக்காள. சரி பாப்போம், அதெல்லாம் சரியாயிருவா.